அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு என்னென்னலாம் பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிறோமோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கு வழிபடுறது தான் ஆயுத பூஜையில். இன்றைக்கி அப்படி தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தொடச்சி எல்லாத்துக்கும் பொட்டெல்லாம் வச்சு சந்தெல்லாம் தெளிச்சிட்டு நம்ம பூஜை ரூமையும் அழகாக தொடச்சி க்ளீன் பண்ணி பூஜை பாத்திரத்தெல்லாம் நீட் பண்ணியாச்சு. நேற்றுலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க்கு எல்லாருக்கும் அப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் நேற்றுலேருந்து ஒர்க் எல்லாமே இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு போல் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு பிரசாதம் ரெடி பண்ணியிருந்தேன். பொங்கல் அப்புறம் சுண்டல் ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் வச்சுட்டு நம்ம அழகாக சரஸ்வதி வச்சு நம்ம அழகாக கொண்டாட வேண்டியது தான். இன்றைக்கி இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வீணெல்லாம் வரலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் காலையிலேருந்து சரியான டயர்டு. சரின்னு சொல்லிவிட்டு அழகாக அவங்களுக்கு பிடிச்ச வெள்ளை தாமரையை நான் வரைஞ்சாச்சு. வெள்ளை தாமரையை வரைஞ்சிட்டு அதில் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு பசங்களோட புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கும் பொட்டெல்லாம் வச்சுருவேன். நான் சின்ன வயசுலாம் இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஆயுத பூஜைனா ஜாலியாக புக்கெல்லாம் படைச்சிட்டு அப்படியே அதை எடுத்து படிக்க சொல்லுவார் எங்கள் அப்பா. அதை படிப்போம். ஆனால் என் பசங்க இப்போ இருக்கானுங்க பாருங்கள், படிங்கிட்டானா அதெல்லாம் படிக்க முடியாது அப்படின்ட்டு ஓடிட்டானுங்க. அப்போ இருக்க குழந்தைங்களுக்கும் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கும் நிறைய வித்தியாசம். கிட்ட சாமி கும்பிடுங்கடான்னு கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறானுங்க. அந்தளவுக்கு இப்போ பசங்க மாறிட்டாங்க. சுத்தமாக புக்கு வச்சதோடு சரி தான், ஓப்பன் பண்ணி கூட பார்க்கவே இல்லை. அதுக்கு பதில் நான் தான் படித்தேன் இன்றைக்கி. அவ்வளோதான். அழகாக படையில் எல்லாமே வச்சுட்டு அவல் பொரி கடலை எல்லாத்தையும் வச்சுட்டு அழகாக சாமிக்கு பழம்லாம் வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை இப்படி தான் நாங்கள் கொண்டாடினோம். நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லி அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளியில் பார்த்திங்கன்னா வண்டிக்கு அப்புறம் என்னோடய முக்கியமாக வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு, அதுக்கு நான் அழகாக பொட்டுலாம் வச்சு சந்தனம்லாம் தெளித்து பூவெல்லாம் வச்சுருந்தேன். இன்றைக்கி இப்படி தான் போச்சு எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை. வீடியோ பிடிச்சி வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.